ஐயா பிக் பாஸ் ஐயா நேத்து ஒண்ணுமே இல்ல எபிசோட்ல அதுலயும் 2 ப்ரமோஷனை போட்டு எபிசோட்ல ப்ரமோஷன் பண்ணீங்களா இல்ல ப்ரமோஷன்ல எபிசோட போட்டீங்களா அப்படின்ற கன்ஃபியூஷன் வர்ற லெவலுக்கு பண்ணேல் பேஷா இருந்தது போங்க. அதுலயும் வத்தல் தொத்தல்னு 1-2 இருக்கு, அதெல்லாம் மட்டும் கவர் பண்ணுவோமா? சரிங்க. இதுல ஃபர்ஸ்டே நம்ம வர்ஷினி அவர்கள் இந்த தடவை வீட்டுக்குள்ள வந்ததுல பயங்கரமான பிளானிங் எல்லாம் போட்டு என் கேம் ஆடியே தீர்வேன்னு சொல்லி வந்திருக்காங்க. அதனால ஒவ்வொருத்தரோட சுயரூபத்தையும் ஒட்டச்சி இந்த மக்களுக்கு நான் காட்டியே தீருவேன் அப்படின்னு கோதாவில இறங்கி இருக்காங்க. அதுல முந்தானத்துல இருந்தே சௌந்தர்யாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லிஸ்ட்ல நேத்து தீபக் அண்ணே சேர்ந்துட்டாரு. தீபக் மேட்டர் பின்னாடி பாப்போம். இப்ப சௌந்தர்யா மேட்டருக்கு வருவோம். வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம வர்ஷினி ஏதோ யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எங்க அடிச்சா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க சௌந்தர்யா கிட்ட. இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டா நம்ம ஆர்னவண்ணன் தான். சுவாசினியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்கள உங்களுக்கு போட்டியாளரா பாக்குறீங்களா? உண்மையில அவங்க ஃபேக்கா ரியலா இப்படி எல்லாம் கேட்க சௌந்தர்யா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க எமோஷன்னால மத்தவங்கள வீக் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம வர்ஷினி, ஏன் நீங்க பண்ணலையா? உங்க எமோஷன் வழியா சிம்பத்தி கிரியேட் பண்றீங்க. ஏதாவது ஒண்ணு சொன்னா கேமரா முன்னாடி போய் அழுது ஸ்கோர் பண்றீங்க, நாடகம் பண்றீங்க, விக்டிம் கார்டு ப்ளே பண்ணியே இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஏங்க உள்ள அழுதா அது சிம்பத்தி, வெளியே அழுதா உண்மையா? அப்படி கிடையாது. இந்த வீட்டில் அன்ஷிதா, பவித்ரா போன்ற பலர் அழுதுள்ளனர். ஆனால் நீ அழுவதை பார்த்தால் மட்டும் சிம்பத்திக்காக அழுவது போன்று தெரிகிறது. தூய தமிழ் அப்படின்னு தூய தமிழ்ல கொஞ்சம் இங்கிலீஷையும் போட்டு நல்லா வறுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு நம்ம சௌந்தர்யா என்ன சொன்னாங்க, அழுகை என்ற ஒன்றை நான் என்னோட ஸ்ட்ரென்த்தா பாக்குறேன். எது அது ஸ்ட்ரென்த்தா? ஆமா, கோவம் வந்தா அழுகிறது, எமோஷனானா அழுகிறது, இதெல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த். ஓ இதுவே ஸ்ட்ரென்த்னா வீக்னஸ் என்னது? அது என்னோட பேச்சுன்னு சொல்லுவேன். எங்க எது பேசுறதுன்னு தெரியாம பேசிடுறேன். ஆனா வாய் கொஞ்சம் ஜாஸ்தின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சார். சரி, முத்து கிட்ட என்ன வீக்னஸ்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க சௌந்தர்யா அசக்க பசக்க ஏதாவது பதில் சொல்ல முத்துவோட ஃபேன் சௌந்தர்யாவை போட்டு அடிப்பாங்கன்றது தான் கேள்வி. ஆனா இந்த பயபுல உசாராயி எப்படி தெரியுமா பதில் சொல்லிச்சு? அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, ஒன்னு பண்ணோம்னா அதுல ஒரு வெற்றி கிடைச்சிராதோ அப்படின்ற பயம் அப்படின்னு தெளிவா சொல்லாம சுத்தி வளைச்சு நம்ம ஆண்டவர் மாதிரியே சொல்ல வர்ஷினி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அவ்வளவுதானா? சரி ஓகே அப்படின்னு. நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? அப்ப புரிஞ்சுது. ஆனா சௌந்தர்யா உண்மையிலேயே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வர்ஷினி நீ என்ன அடிக்கணும்னு தான் வந்திருக்கிற, அது நல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு. பட் நீ என்ன அடிச்சாலும் எப்படியாவது 10 நாள் பல்ல கடிச்சிட்டு உட்காந்தாலும் உட்காரவன் தவிர்த்து நான் கோவப்படவே மாட்டேனே அப்படின்னு பயங்கர உசாரா இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வர்ஷினி, நான் போற வரைக்கும் நீ தான் என் ஃபர்ஸ்ட் டார்கெட், உன்னை அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் இவங்க சௌந்தர்யாவோட வாயை பார்த்துனே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்படி குறுகுறுன்னு பாத்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா நீ என்ன பாக்குறது எனக்கு தெரியும். அடுத்தபடியாக நம்ம ஜாக்லின் என்கின்ற சுவாசினி அடடா அடடா என்ற பாடலுக்கு அடடா என்ற அளவுக்கு ஆடினார். இவங்களை தொடர்ந்து நம்ம முத்துக்குமரனும் குமுதா பாட்டுக்கு என்னமா குத்துனாரு தெரியுமா? இந்த பயபுள்ளைக்கு இவ்வளவு டான்ஸ் ஆட வருமா அப்படின்ற லெவலுக்கு குத்துச்சு இந்த பீஸ். அதுவும் உங்கள் பார்வைக்காக. உனக்கு அதான் டான்ஸ்னா எனக்கு இதான் டான்ஸ். எங்க ஊர்ல இப்படிதான் ஆடுவோம். நல்லபடியா முடிஞ்சே. என்ன எதுவும் பிரச்சனை வரல இப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ கிச்சன்ல இவங்க எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ ரியாக்கு கை வலிக்குதே அப்படின்றதுனால பவித்ரா காய் நறுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் நறுக்கிட்டு இருந்தாரு. அப்போ நம்ம வர்ஷினி வந்து இங்க ஏதாவது கிளப்பி விட ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜாக்க நோண்ட ஆரம்பிச்சாங்க. ஏமா ஜாக்கு, நேத்து மட்டும் சௌந்தர்யாவை முட்டை செய்ய விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப இத்தனை பேர் விட்டுட்டு இருக்க. அவங்க சமைக்கிறேன்னு சொன்னாங்க, இவங்க கட் தான் பண்றாங்க. அவங்க தான் கிச்சன் டீம்லயே இல்லையே, எப்படி கட் பண்ண முடியும்? இரு போய் சௌந்தர்யா கிட்ட போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் போட்டு கொடுத்தாங்க. அப்படின்னு போட்டு கொடுத்தானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. அதுக்கு சௌந்தர்யா என்ன சொன்னாங்க, கிச்சன் இன்சார்ஜ் ரயானோ ஜாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஜாக்க குத்தி காட்டுற மாதிரி சொன்னாங்களா? அப்ப நம்ம ரவி என்ன, ஏமா ரயான் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? அப்போ ஆஹா அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப மட்டும் தான் நான் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல ரொம்ப தப்புமா அப்படின்னு நக்கலா சிரிச்சிட்டு இருந்தாரு ரவி என்ன. இங்க நம்ம வர்ஷினி பத்த வைக்க ட்ரை பண்ணது நல்லா பத்திக்கிச்சு. அதுக்கேத்த மாதிரியே நம்ம சௌந்தர்யா ஜாக் மேட்டர்ல கொழுந்து விட்டு எரியறதுக்கு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ எங்க பத்த வச்சா எப்படி வெடிக்கும் அப்படின்றது வர்ஷினிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கேத்த மாதிரியே சௌந்தர்யா கிட்ட இருந்து இந்த பிரச்சனை புசு புசுன்னு அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாரதா, வந்ததும் உன் கலகத்தை ஆரம்பித்து விட்டாயா? ஐயோ தாயே, எனக்கும் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இது எங்க போய் முடியும் முன்னாடியே பிரெடிக்ட் பண்ண நம்ம ஜாக்கு, டேய் அப்பா தயவு செஞ்சு நீங்க கட் பண்றதை நிறுத்துங்கடா, விட்டு தொலைங்கடா அப்படின்னு சொன்னாலும் நம்ம அஷின் இருக்காங்கல்ல, அன்ஷிதா அஷின் இல்ல பவித்ரா அஷின், அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஆத்துல யாரு வேணா சமைக்கலாம்னு சொல்லியிருக்கா, அதனால காய்கறி கட் பண்றதுல என்ன பிரச்சனை நோக்கு அப்படின்னு கேட்க, தம்பி ரயானே கிச்சன் இன்சார்ஜ் உன் தலை தான் உருள போகுது எனக்கு என்ன அப்படின்னு அங்க கோத்து விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க ஜாக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. பட் டீப்பா டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த பிரச்சனை முந்தானேத்தே ஸ்டார்ட் ஆச்சு. எதுக்காக அப்படின்னா சௌந்தர்யா முட்டை செய்ய போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. பட் ஜாக்குக்கு அது வேணாம். ஏன்னா சௌந்தர்யா முட்டை எந்த அளவுக்கு செய்வாங்க அப்படின்றது ஜாக்குக்கு முன்னாடியே தெரியும். அதனால முட்டையை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லி குக்கிங் டீம் மட்டும் தான் செய்யணும்னு சொல்லி அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை நம்ம சௌந்தர்யாவால ஏத்துக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு கிச்சன் டீமுக்குள்ள பூந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்றது வெறி நம்ம சேதன சொன்னதுனால.
தங்கச்சி சமையல புளியாச்சே, நாங்க அதுக்கு பலியாச்சே. இப்ப சௌந்தர்யாவோட வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டதால் சௌந்தர்யாக்கு காண்டு, இந்த பக்கம் நம்ம ஜாக் நிராகரித்ததால் அதை அப்படியே இந்த வீக் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால கிச்சன் டீம் மட்டும் தான் கிச்சன்ல இருக்கணும், கிச்சன் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ரியல் பிரச்சனை. அவ்வளவுதாங்க மேட்ரு. இது அறக்குறையா தெரிஞ்ச நம்ம வர்ஷினி எப்படியாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டு நம்ம கேமை நம்ம ஆடிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தா நம்ம வர்ஷினி தான். ஏன்னா அவங்க நினைச்ச மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எரிந்தது. சோ இந்த மேட்டர்ல வெற்றி பெற்ற நம்ம வர்ஷினிக்கு எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. பட் அப்படி ஜெயிச்சு நம்ம வர்ஷினிக்கு அவங்க வச்ச ஆப்பே பேக் ஃபயரா அமையும் அப்படின்றது அப்போதைக்கு அவங்க எதிர்பார்க்கல. அப்படி என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப போய் பத்த வச்சுட்டு வந்தாங்கல்ல, அது முச்ச உடனே ஜாக் அங்க இருந்து வந்தாங்க. அப்ப நம்ம பஞ்சாயத்து தலைவர் ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள், என்னமா நேத்து சௌந்தர்யாவை மட்டும் ஆம்லெட் போட விடாம இப்ப அருணை மட்டும் விட்டுருக்க சார், அவர் காய்கறி தான் நறுக்கிட்டு இருக்காரு. ஓ சமைக்கலையா அப்போ? இல்ல சார், அப்ப அது பிரெப் ஒர்க். ஆமா சார். ஐயோ இது தெரியாம நான் என்னோட தீர்ப்பை தப்பா கொடுத்துருப்பேன் ஒரு நிமிஷத்துல. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ தீபக் அண்ணன் என்ன சொன்னாரு, வர்ஷினிக்கு கதையில் எந்த இடத்தில் விளையாடுவது என்று தெரியவில்லை அப்படின்னு வர்ஷினிய சொல்ல அங்கதான் அக்கா ஆஃப். பட் இந்த மேட்டருக்கு பின்னாடி வருவோம். ஃபர்ஸ்ட் நடந்து முடிஞ்சதெல்லாம் சொல்லி முடிச்சிடறேன் கேளுங்க, அப்புறம் நான் மறந்துடுவேன். சரிங்க சார், ஞாபகசக்தி கிடையாது, கொஞ்ச நேரத்துல சுத்தமா மறந்துனே வருவீங்க. இப்ப சைடுல நம்ம ஃபேட்மேன் அண்ணனும் சௌந்தர்யா சொன்னாங்க தெரியுமா, ரயானும் ஜாக்கும் தான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அந்த மேட்டரை ஜாக் கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. சோ ஜாக் என்ன சொன்னாங்க, உண்மையை சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் பார்த்தா நம்ம வர்ஷினி ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா அழுவுற அப்படின்னு கேட்டா, இந்த தீபக் என்ன பார்த்து எப்படி கேம் ஆடுறதுன்னு தெரியல, எங்க ஆடுறதுன்னு தெரியலன்னு சொல்லி நக்கல் அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் சரியா? இப்பதான் நானே கேம் ஆட வந்திருக்கேன், எல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கேன், அப்படி இருக்கிறப்ப என்ன அடிச்சு உட்கார வைக்கிறாரு அப்படின்னு பயங்கரமா அழ ரியாவும் கன்வின்ஸ் பண்ணி இருக்காங்க. ஐயோ சித்ராதேவி பிரியா அழாதம்மா அழாதம்மா, நீ ஏதோ ஒன்னு புதுசா ட்ரை பண்ணி அவங்களுக்குள்ள பிரச்சனையை கிரியேட் பண்ண ட்ரை பண்ற, அது நல்லா இருக்கு பாக்க, ஆனா அப்படி பண்றப்ப அடியும் விழதான் செய்யும். சோ கூலா எடுத்துக்கமா அப்படின்னு சொன்னாலும் இல்ல என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தன் தன்னோட திறமையை காமிச்சு பெரிய ஆள் ஆகணும்ன்றதை தாண்டி மத்தவனை குத்தி தான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறது இந்த கேம்ல தப்பு கிடையாது. ஆனா அப்படி மத்தவங்களை குத்துறப்போ அந்த குத்து நமக்கே வந்தாலும் அதை மேனேஜ் பண்ண தெரியணும். பட் எனக்கு அந்த குத்தே வரக்கூடாது, நான் மட்டும் தான் குத்துவேன்னு நினைச்சா அது எப்படி வேலைக்காம வர்ஷினி? தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல? சரி இப்போதைக்கு விட்டுருங்க, ஏதோ பண்ணிட்டாங்க அழுதாங்க முடிஞ்சு. ஆனா ரியா கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப கன்வின்ஸ் ஆகாம போனது கூட ஓகே. ஆனா இவங்களை கன்வின்ஸ் பண்றேன்னு ஒருத்தங்க கையை பிடிச்சு கூட்டின்னு போனாங்க பாருங்க, அவங்க நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லி இவங்களும் நம்பி போனாங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே வர்ஷினியோட தைரியத்தை பாராட்டியே ஆக வேண்டும். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? அதுலயும் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு பின்னாடியே நெஞ்சுக்குள் பெய்திரும் மாமலைன்ட்டு வந்துட்டு இருந்தாரு. வர்ஷினிக்கு அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு ஆசை, ஆனா இந்த சாச்சனா வெளியே போங்க நாங்க ரெண்டு பேரும் பேசணும் அப்படின்னு துரத்தி விட்டே இருக்கிறாங்க. நம்மளும் கதவு வெளில நின்னுகிட்டே வரட்டுமா பேசட்டுமா அப்படின்னு கேட்டாலும் இல்ல இல்ல நீங்க போங்க நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசணும் அப்படின்னு நம்ம சாச்சனா கண்ணம்மா வீட்டுக்காரர் உள்ளே ஓட மாட்டாங்க. என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவளை வர சொல்லுங்க. நிஷா இப்ப இங்க இல்ல, இருந்தாலும் வரமாட்டா. அதுக்கப்புறம் எப்படியோ உள்ள வந்துட்டாரு. என்னமா பிரச்சனை, எதுக்கு அழுவுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த தீபக் ஆனவம் தான் தான் பெரிய ஆள்னு சொல்லி அவருக்கு தான் எல்லாம் தெரியுமாச்சே, அவர் தான் பெஸ்ட் பிளேயர் ஆச்சே, நான் ஒரு கேம் ஆடிட்டு இருக்கிறேன் அதை பார்த்து எங்க ஆடணும் எப்படி ஆடணும்னு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. அதுல ஹர்ட் ஆகி தான் நான் அழுதேன். அவர் தான் பெரிய ஆளு, அவருக்கு மட்டும் தான் ஆட தெரியும், நாங்க ஏதோ புதுசா ட்ரை பண்றோம், அப்படி பண்ணாலும் அடிச்சு உட்கார வச்சா நாங்க என்ன பண்றது எப்படி அப்படின்னு அவங்க அழுவுறதெல்லாம் பாக்குறப்போ நமக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, தீபக்க நான் ஒரு அடி பலார்னு வைப்பேன் அதை ஒழுங்கா வாங்கிக்கணும் அப்படின்னு வாட்டர் பாக்கெட் சாங்ல வர்ற மாதிரி அக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம தீபக் அண்ணே அந்த ஹீரோ மாதிரி கண்ணத்தை காட்டாம பெருசா அறையினாலும் கண்ணத்துல லைட்டா தட்டி விட்டுருக்காரு. ஐயோ என்ன அடிச்சிட்டான், என் கண்ணை செவந்துச்சு, மூஞ்சி வீங்கிடுச்சு அப்படின்னு கத்திட்டு நம்ம வர்ஷினி பயங்கரமா எழுதிட்டு இருக்காங்க. அதாவது தீபக்க பிரேக் பண்ணி அவர் சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காருன்றத சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆனது, அவங்களால ஏத்துக்க முடியல. பாவமா இருக்கா? அப்ப அந்த பொண்ணு கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுருங்க. அப்ப நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அவர் இன்டென்ஷனோட அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல, அவர் யாரு என்ன இப்படி சொல்றதுக்கு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நம்ம அசின் என்ன சொன்னாங்க, எதுக்கு இங்க கத்தின்னு இருக்கேள், அவாகிட்டே டைரக்டா போய் கேட்டுருங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பொங்கி எழுந்து தீபக் நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே தீபக் கிட்ட போய் நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன், இன்னும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பொசுக்குன்னு பயந்த நம்ம ஃபேட்மேன் அண்ணே, ஏமா நான் என்னமா பண்ணேன், ஏங்க உங்களை இல்லைங்க தீபக் அப்படின்னு சொன்னாங்களா, அப்பாடா பொசுக்குன்னு வயசுக்கு மட்டும் மரியாதை கொடுக்காம இப்படி பேசிச்சே அப்படின்னு நினைச்சு பயந்துட்டாரு போல நம்ம ஃபேட்மேன் லைட்டா. சோ நம்ம தீபக்க பார்த்து, என்ன உங்களுக்கு மட்டும் தான் ஆட தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க சேஃப் கேம் ஆடுறீங்கன்றத நான் எக்ஸ்போஸ் பண்ணவா, யாருக்கும் இங்க பண்றதுக்கு தைரியம் இல்ல, எக்ஸ்போஸ் பண்ணுமா. ஹலோ உங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் ஆட தெரியும்னு நினைச்சுக்காதீங்க, எங்களுக்கும் தெரியும், நாங்களும் ஆடதான் வந்திருக்கோம் கேம் அப்படின்னு ஆக்ரோஷமா பேச வேண்டிய டயலாக அழுதுக்குனே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் பாஸ் அழுவுறீங்க, அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஏமா என்னமா சொல்ல வர, என்ன அடிக்கணுமா உனக்கு, அடிச்சிட்டு போ இந்தா அப்படின்னு கண்ணத்தை காமிச்சாலும் அதை அப்படிலாம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு உரண்டு பிடிச்சிட்டு நிக்கிறாங்க.
அடிங்கடா. உன்னை யார அடிப்பா? அதுக்கப்புறம் நம்ம தீபக் அண்ணன் கன்வின்ஸ் பண்றேன்னு தனியா கூட்டு போய் நான் பேசுறத கொஞ்சம் பொறுமையா கேளுமா, உனக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ பாட்டு ஒண்ணு சொல்ற, அததாமா நான் சொல்ல வந்தேன். ஒருவேளை அது உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன மன்னிச்சிருமா. இல்ல நீங்க ரொம்ப ஹார்ஷா தான் பேசுறீங்க, நான் பேசுனது ஹார்ஷா இருந்தா ஐ எம் வெரி சாரிமா அப்படின்னு சொல்ல ஓகே மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அப்போதைக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, இவங்கள சுத்தி உட்கார வச்சுக்கிட்டே அது எப்படி அவர் அப்படி பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இன்னொரு பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம நாட்டாம ஃபேட்மேன் அண்ணே முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றாரு. என்னமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு கேட்க சௌந்தர்யா என்ன சொன்னாங்க, இல்ல சார் ஜாக் பண்றது எல்லாமே அவங்களோட கேம் அண்ட் அவங்களோட கேரக்டர் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு விஷயம், இதனால அவங்க படுற கோவம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதம்லாம் எனக்கு செட்டே ஆகாது சார் அப்படின்னு நேரா அவங்க குத்த நம்ம ஜாக்கு சர்காஸ்டிக்கா குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேம் விளையாட தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல, அதனால அவங்க சேஃபா விளையாடுறாங்க, எனக்கு வர மாட்டேங்குது சார், அவங்க பண்றது என் பக்கம் திருப்பி விடுறாங்க சார். அதாவது சௌந்தர்யா இந்த விஷயம் நீங்க சொன்னீங்க தெரியுமா, அது அவங்க கேம்காக பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஜாக்காவே இருந்து அவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா, தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்க அதான் எனக்கு ஒண்ணும் புரியல, உண்மையிலே கேரக்டரா இல்ல டாஸ்கானு குழப்பமா இருக்கு சார். இப்போ ஃப்ரெண்டுக்காக நிப்பாங்களா மாட்டாங்களான்றதே கன்ஃபியூஷனா இருக்கு சார். நான் கண்டிப்பா நிப்பேன் சார், பட் எல்லா இடத்துலயும் என்னால நிக்க முடியாது சார். ஒரு ஃப்ரெண்டு தப்பு பண்றாங்கன்றதுக்காக பார்த்துட்டு சும்மா இருக்கிறவன் ஃப்ரெண்டு கிடையாது சார். நான் கேட்பேன் இதான் சார் இவங்கள்ட்ட பிரச்சனையே, இங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்னு வச்சாங்க பாத்தீங்களா, அங்க இருந்தா எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு மாறி மாறி இவங்களுக்குள்ளேயே இவங்க பேசிட்டேன். பஞ்சாயத்து தலைவர்னு ஒரு மனுஷன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரை மதிக்காம ரெண்டு பேரும் பேசி இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு பெரிய மனுஷனுக்கான மட்டு மரியாதை கொஞ்சம் கூட கொடுக்கலப்பா. பஞ்சாயத்துக்காரங்க மேல பயமே இல்லப்பா இவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கு தனியா போய் ரயான்ட்ட ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நான் ஃப்ரெண்டு எனக்காக வந்து நில்லு என் கூட ஃப்ரெண்ட் ஆயிருன்னு சொல்லவே இல்லடா, ஆனா எப்ப பார்த்தாலும் அதை சொல்லி சொல்லி அடிச்சிட்டே இருக்கா. இதை பார்க்கிறதுக்கே டர்ட்டியா இருக்குடா. என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும்ல, நான் ஒவ்வொரு வார்த்தை பேசுறப்போ அவளுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு பார்த்து பேசிட்டு இருக்கேன்டா. இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல என்ன பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுறா. இதனாலயே அவ கிட்டையும் போறது கிடையாது, விலகியே தான் இருக்கேன். அதை தாண்டி நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா அப்படின்னு அழுதுட்டு இருக்க ரயான் என்ன சொன்னாரு, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நீங்களே தனியா உட்காந்து பேசி முடிங்க, அப்படி இல்ல ரெண்டு பேரும் நீ சொல்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க, அப்படியும் இல்லையா உங்களுக்காக நான் பஞ்சாயத்து பண்றதுக்கு நடுவுல வரட்டுமா அப்படின்னு இவர் என்ன பேசினாலும் ரெண்டு பேருமே உட்காந்து பேசுறதுக்கு ரெடியா கிடையாது. ஏதாவது ப்ராப்ளம்னா முறைச்சிட்டு புரிஞ்சிட வேண்டியது, நல்ல ஃப்ரெண்ட்ஸாடா நீங்க. ஏன்னா ஜாக்க பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்றது சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்மள்ட்ட சிரிச்சு பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஃப்ரெண்டு தானே பேசுறாளேன்னு சொல்லி ஒரு விஷயம் போய் பண்ணோம்னா இதெல்லாம் தப்பு, பிக் பாஸ் ரூல்ஸ் படி இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு இறங்கிடுவா. எதுக்கு இவள்கிட்ட பேசிக்கிட்டே அப்படின்னு அந்த பக்கம் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றதுல நம்ம பச்சை முடிக்காரருக்கு இருக்கிற மெச்சூரிட்டி இந்த ரெண்டு பீஸுங்களுக்குமே கிடையாது. பார்க்காத வேலு என் மூளை தானே செலவு பண்றேன், உன் மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி நான் சொன்னாங்க இதுக்கப்புறம் நான் பேசாமலே இருந்துக்கிறேன் அப்படின்னு அப்போதைக்கு சொன்னாங்கல்ல. கட்சியில நேற்று எபிசோடோட கிளைமேக்ஸ்ல பார்த்தா இந்த ரெண்டு பீஸுங்களும் பேசிக்கிட்டே கை கோத்துக்கிட்டே ஜாலியா மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இதை தானே நம்ம பல வாரமா பாக்குறோம். இது நடக்கும்னு கண்டிப்பா தெரியும், பட் இவ்வளவு சீக்கிரமா நடக்கிறது மட்டும்தான் ஆச்சரியம் தவிர்த்து இந்த மேட்டர்ல இவங்களுக்குள்ள சண்டை வந்ததுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இதுல பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தா பிரச்சனையை கிரியேட் பண்ணவும் ட்ரை பண்ண நம்ம வர்ஷினி தான். இவங்க ரெண்டு பேரையும் அடிக்கணும்னு நினைச்சு கல்ல தூக்கி போட்டுருக்காங்க. திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் கதவை மூட்டு வீட்டுக்குள்ள போக தூக்கி போட்ட கல்லு திரும்ப வந்து இவங்க மண்டையிலே அடிச்சு பொல ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. போடா போடா புண்ணாக்குன்னு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு நேரா உன்கிட்ட வந்துட்டேன். இந்த பிரச்சனையை தொடர்ந்து மக்களை கொஞ்சம் ஜாலி பண்றதுக்காக ஒரு சாங்க போட்டு விட்டாங்க. அதுக்கு நம்ம பவித்ராவும் ஆர்னவும் சேர்ந்து டான்ஸ் ஆனாங்க. ஓஹோ சனம் பாட்டுக்கு முகுந்தா ஸ்டெப் போட்டுட்டு இருந்தாங்க. பவித்ரா மட்டும் கிடையாது, நம்ம ஆர்னவும் சேர்ந்துக்கிட்டு கடவுளும் கந்த சாமியும் போடா டேய் இப்படி போடி போடி. இவங்களை தொடர்ந்து நம்ம தீபக் அவர்கள் ஓஹோ கிக்கு ஏறுதே என்ற பாடலுக்கு கேங்கா டான்ஸ் ஆனாங்க. அதுவும் பார்க்கிறதுக்கு சேமமா இருந்துச்சு. கையில் என்ன கொண்டு வந்து கொண்டு செல்ல. அடுத்தபடியா நம்ம சாச்சனா முத்து கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு முத்து உடைக்கணும்னு நினைச்சாங்களா இல்ல அது மூலியமா இவங்க தெளிவாய்க்கலாம்னு நினைச்சாங்களான்னு தெரியல. ஆனா நம்ம முத்து ஆண்டவர் மாதிரி கட்சி வரைக்கும் மழுப்புறாரு தவிர்த்து டைரக்டா சொல்லவே இல்ல. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 8 பேர் வந்திருக்காங்கல்ல புதுசா, அவங்கள யாராவது 2 பேர் பழைய ஆளை ரீப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி பண்றதுக்கு அவங்க டிசர்விங்கா? இத பத்தி உங்க கருத்து என்ன முத்து அப்படின்னு கேட்க என்ன கேக்குறீங்க? ஐயோ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே டிசர்விங்னு சொல்ல முடியாது, வீட்டை விட்டு வெளியே போனவங்க டிசர்விங் இல்லன்னு சொல்ல முடியாது. இதுதான் இந்த பிக் பாஸோட ஃபார்மேட். இல்ல முத்து நான் என்ன சொல்ல வரேன்றது நீ புரிஞ்சிக்கல, என் கேள்வி உனக்கு புரிஞ்சு அதுக்கு பதில் சொல்லு. இது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க இருக்கணும்னு நினைச்சா நம்ம இருக்க போறோம், இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டா போறோம், அவ்வளவுதான் அப்படின்னு பயங்கரமா சுத்தனாரா. இதுக்குதான் முத்து நீ இன்னும் இங்க இருக்க அப்படின்னு நக்கல் அடிச்சுட்டு போயிட்டாங்க சாச்சனா. என்ன நீ ட்ரை பண்றா
ஒண்ணும் நடக்காதுடா. பயபுள்ள வாயை புடுங்க பாத்துருக்கு. ஆனா நம்ம முத்து ஏற்கனவே இந்த டிடிஎஃப் டாஸ்க்ல தான் வாயை விட்டு மாட்டினேன். இப்போ நீ வந்து புடுங்கி போட்டு கொடுக்கலான்னு பாக்குறியா? வாய்ப்பு இல்லமா, கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்து சாச்சனாவை இனிமே கேள்வியே கேட்க விடாத அளவுக்கு பண்ணி விட்டாரு. என்னடா ஒன்றும் இல்லை என்ன ஒன்றும் இல்லை சொல்லு. அடுத்து நம்ம சாச்சனா அவர்கள், நாங்க இன்னும் 1 நாளோ 2 நாளோ தான் வீட்டுக்குள்ள இருக்க போறோம், அதனால தக்காளி தொக்கு நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்க நம்ம ஜாக்கி என்ன சொன்னாங்க, ஐயோ அது தப்பு, நேத்து சௌந்தர்யா கூடாம இன்னைக்கு உனக்கு விட்டா கேள்வி கண்டிப்பா வரும், அதனால முடியாது அப்படின்னு சொல்ல ரியாவும் சாச்சனாக்காக பேசினாங்க. சோ தற்போதைய கிச்சன் இன்சார்ஜ் விஷால் அப்படின்றதுனால அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் சௌந்தர்யாவை கேட்டு தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம சாச்சனா சௌந்தர்யா கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் சௌந்தர்யாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் சமைக்கிறேன்னு இவங்க வந்துட்டாங்க. பட் நம்ம ஜாக்கு அவங்க பாயிண்ட்ல தெளிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக கோடிட்டு காமிச்சாங்க. இங்க பாருங்க, எனக்கு இதுல விருப்பம் இல்ல, நீங்களா ஒண்ணு பண்றீங்க, பட் எனக்கு இதுல விருப்பம் இல்ல 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 அப்படின்னு ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. அங்கி நம்ம வர்ஷினி எப்படியாவது ஒன்னு ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அப்ப விஷால புடிச்சுக்கிட்டாங்க. என்ன மட்டும் சமைக்கவே விட மாட்டீங்க, எதுவுமே பண்ண விட மாட்டீங்க, இந்த விஷாலுக்கு அவனுக்கு மட்டும் தான் சமையல் தெரியும், அவன் மட்டும் சமைச்சு ஸ்கோர் பண்ணலாம்னு பாக்குறான் அப்படின்னு சொல்ல, இப்ப என்னமா உனக்கு சமையல் டீம்ல இருக்கணும் அவ்வளவுதானே, சப்பாத்தி அவங்க உருட்டி கொடுப்பாங்க, நீ கல்லுல திருப்பி போடு ஓகேவா அப்படின்னு சிம்பிளா முடிச்சு விட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. வேலையும் மிச்சம் பிரச்சனையும் மிச்சம் அப்படின்ட்டு. என்ன பாக்குற? ஒன்றும் கிடைக்காது போ. வர்ஷினி என்ன பண்ண வராங்கன்னு புரியுது, ஆனா இவ்வளவு பச்சையா புரியுற அளவுக்கு பண்ணுவாங்க. சோ சாட், ட்ரெய்னர் சரியில்லை. அது சரி, வெள்ளிக்கிழமையும் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு சனிக்கிழமை. இந்த மிட்வீக் எவிக்ஷன் ஏதோ சொல்லிட்டே இருந்தீங்களே, எப்பதான் ஏன் பண்ண போறீங்க? இன்னும் ஒரே வாரம் தான் இருக்குது, பொட்டியும் எடுக்கல, மிட்வீக் எவிக்ஷனும் நடக்கல. அப்ப கட்சி வாரம் ஒவ்வொரு பீஸா ஒவ்வொரு நாளைக்கு அனுப்ப போறீங்களா? சரி, எது எப்படியோ சுவாரஸ்யமா கொண்டு போனா போதும், கோடி புண்ணியம். ஓகே, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.